ஸோ இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக OnePlus 9 Pro வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து அந்த ஃபோனை பற்றி நான் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் சொல்லியிருப்பேன், நல்ல ஃபோன் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம OnePlus 9 பற்றி பார்க்கப்போம். இந்த ஃபோனை பற்றி அவங்க லான்ச் ஈவெண்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா வாட் அ ஃபோன்டா, OnePlus 8 Pro அண்டர் பட்ஜெட் அப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு தோணியிருக்கும். பட் ஆக்சுவலாக ட்ரூத் அது கிடையாது. OnePlus 8 Pro விட இது விலை கம்மி தான். அதாவது 49,990, 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னடா ஒரு நம்பர் சீரிஸ். இப்போ OnePlus 7, 8லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோவை விட நிறைய விஷயத்தை குறைச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சாதாரண நம்பர் சீரிஸ் ப்ரைஸே 50,000 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா எஸ், இதில் வந்து ப்ரோவோட நிறையா ஃபீச்சர் இந்த தடவை கொடுத்துட்டாங்க, இன்க்ளூடிங் கேமராஸ். பட் இருந்தாலும் சில முக்கியமான OnePlus விஷயங்களை தூக்கியிருக்காங்க. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், அகெயின் இங்கே வந்து Qualcomm Snapdragon 888 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 LPDDR5 RAM. இது ஒரு 5 nm ப்ராசஸர். ஸோ அப்படியே சொல்கிறது, பேட்டரிலாம் அதிகமாக கன்சியூம் பண்ணாமல் ஸ்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து 7 lakh மேலே AnTuTuல ஸ்கோர் பண்ணுது. ஸோ மற்ற 888 வச்ச சாம்சங் ஃபோன் அளவுக்குலாம் கிடையாது, இது மோசம்லாம் இல்லை, நல்லா பண்ணுது. OnePlus Oxygen OS இங்கே செம்மையாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அகைன் இது டிஸ்க்ளைமர், இது ஒரு ஓவர்வியூ வீடியோ தான், என் தாட்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட ஃபோனும் எதுவும் இல்லை, ஜஸ்ட் அன் ஓவர்வியூ, இந்த ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளேல இந்த தடவை என்ன சொன்னாங்கன்னா, லான்ச் ஈவெண்ட்டில் OnePlus 9 Proவில் நாங்கள் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். பட் நிறைய பேருக்கு அது பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் போய் OnePlus 9 வாங்கிக்கோங்க, இதில் ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்குது அப்படின்னாங்க. பட் 9 Proவில் Quad HD ப்ளஸ் கொடுத்துருக்கீங்க, இங்கே ஏன் தலைவா தரலன்னு நாங்கள் கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அதான் நடந்திருக்கு. என்னென்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பேனல், 120 Hzக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, அவ்வளோதான். ஸோ அந்த 10 பிட் இதெல்லாம் வந்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு OnePlus 8 உள்ள அதே டிஸ்பிளே மாதிரி நினைக்கிறேன், எனக்கு ஷாராக தெரில. பட் இதுதான் டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். பட் ரொம்ப நல்ல டிஸ்பிளே தான், ஒன்றும் குறையெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா 50,000 ரூபாய்க்கு Quad HD கொடுத்துருக்கலாம் தான். பட் பரவாயில்ல, 50,000 ரூபாய்க்கு 55,000 அப்படி போயிருந்தால் மேபி சொல்லலாம். பட் 50க்கு இன்னும் ஃபுல் HD கொடுக்குற, 70க்கு ஃபுல் HD ப்ளஸ் கொடுக்குற பிராண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம 50க்கு குறை சொல்ல முடியாது. எந்த பிராண்டு சொல்கிறேன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே பார்த்துட்டோம், ப்ராசஸர் பார்த்துட்டோம். வேறு என்ன, இப்போ நம்ம கேமராஸ் பார்க்க போகிறோம். த hasselblad choke. ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா மறுபடியும் ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். hasselblad அப்படின்னா வந்து அது அந்த வீடியோவில் பண்ணது இந்த வீடியோவும் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா hasselbladன்ற பிராண்டு இந்த OnePlus ஈவெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வெரி எஸ் நோ, அதை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அது முன்னாடியே தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரில, அதான் உண்மை. ஸோ பார்ப்போம். hasselbladன்றது வந்து ஒரு கேமரா பிராண்ட், சோனி, கேனான் இவங்கள மாதிரி. ஸோ hasselblad பார்த்தீங்கன்னா பட் இவங்களால கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எப்படின்னா கொஞ்சம் ஆப்பிள் சாம்சங் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு 70,000 ரூபாய்க்கு ஒரு கேமரா நீங்கள் மற்ற பிராண்டில் வாங்க முடியும்னா அது இவங்கள்ட்ட வாங்கணும்னா நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். ஸோ அதான் கொடுக்குற காசுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இது OnePlus இவங்க கூட சேரும் போது எனக்கு கொஞ்சம் வேடாக தான் இருந்துச்சு. ஏன்னா OnePlus பார்த்திங்கன்னா கொடுக்குற காசுக்கு வர்த்தா உள்ள ஒரு கம்பெனி, hasselblad அப்படியே தலைகீழ உள்ளவங்க. ஸோ இவங்க எதில் பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணியிருக்க சென்சார் சோனி சென்சார். ஸோ அங்கே hasselblad இல்லை. லென்ஸ் என்ன லென்ஸ்னே தெரில. ஸோ அங்கே hasselblad இல்லை. hasselblad பண்ணுற ஒரே விஷயம் கலர் சயின்ஸ். ஸோ கலர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சென்ஸ். hasselbladோட சிக்னேச்சரே என்னென்னா ரொம்ப நேச்சுரல் லுக்கிங் ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஸோ அதை இங்கே இந்த OnePlus ஃபோன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ பாப்ட் அவுட்டாவோ அப்படிலாம் இருக்காது, பார்க்குற அந்த கலர் எக்ஸாக்டாக எடுக்கும் அப்படின்றது கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. பட் இதான் வந்து இந்த இன்டெகிரேஷன். ஸோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு 48 MP சோனி IMX689. ஸோ இதான் அந்த சென்சார். ஸோ இந்த சென்சார் பார்த்திங்கன்னா OnePlus 8 Proவில் கொடுத்த அதே பிரைமரி கேமரா தான், ரொம்ப நல்ல பிரைமரியாக தான் இருந்துச்சு அப்போவும், இப்போயும் அதே தான். ஏன்னா அது ரெகுலரான ஒரு சின்ன 48 MP கிடையாது, ஒரு ரொம்ப பெரிய 48 MP சென்சார். ஸோ நல்லாயிருக்கும். செல்ஃபி பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 50 MP சோனி IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிள் எல்லாருமே 8 MP 11 MPன்னு சொல்லி சின்ன சின்ன சென்சார் கொடுத்துருவாங்க. இவங்க 50 MP கொடுத்தாலும் அது சின்ன சென்சாராக இல்லாமல் ரொம்ப பெரிய ஒரு உருப்படியான வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உருப்படியான வைட் ஆங்கிள் சென்சாரை வச்சு உங்களால் உருப்படியான மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ நல்லா பண்ணிருக்காங்க. கேமரா விஷயத்தில் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க OnePlus 9ல். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயந்தான், அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா பட்டுச்சு. இந்த ஃபோன் பார்த்தோன்னா 50,000 பட்ஜெட் இருந்தால் இதை வாங்கலாம்ப்பா, ரெக்கமெண்ட் பண்ணலாம்ப்பான்னு எனக்கு இருந்துச்சு. பட் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப டீல் பிரேக்கராக இருந்துச்சு. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. இல்லை எனக்கு புரியல.
OnePlus ஃபோன்ஸில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாதா? என்னால் நம்ப முடியல. அவங்க எந்த காலத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அவங்களோட எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்குது. பழசு சொல்லலை, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் காலமாகவே அவங்க ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரிமூவ் பண்ணதே கிடையாது. அதாவது OnePlus நாட் லான்ச்லலாம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு நாங்கள் ஒருத்தங்க தானே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தரோம், வேறு எவனும் தரலன்னு வந்து சீன்லாம் கூட போட்டாங்க. இன்றைக்கி அவங்களே ஒரு 50,000 ரூபா ஃபோனில் ஓஎஸை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா எனக்கு புரியல. ஸோ ஆப்வியஸ்லி இதில் வந்து வீடியோஸ்லாம் அந்தளவுக்கு தரமாலாம் இருக்காது. இதில் வந்து 8K 30 fpsலாம் எடுக்க முடியும். OnePlus 9 ப்ரோலையும் எடுக்க முடியும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். OnePlus 9 ப்ரோவோட பாசிட்டிவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஓஎஸ் இருக்குது. அதனால் அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி ரொம்ப நம்ம பயங்கரமாக இருந்துச்சோம். ஐஃபோன் லெவலுக்கு நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருந்துச்சு. 9லையும் ஓஎஸ் கொடுத்துருந்தா அந்த கமெண்ட்டை ஈஸியாக எடுத்திருக்கோம். பட் ஓஎஸை இவங்க கொடுக்காமல் விட்டுட்டாங்க. 50,000 ரூபா ஃபோனில் கட் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலாக இந்த மேட்ரு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். OnePlus 9Rன்னு ஒரு ஃபோன் இருக்குது, 40,000 ரூபாய் கொண்டு விட்டுருக்காங்க. அந்த ஃபோனில் இல்லை. அந்த ஃபோனில் இல்லைங்கும் போது ஏன்னா 40,000 ரூபா ஃபோனில் ஓஎஸ் இல்லையான்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது இவன் இதுலேயும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டெபிலைசேஷன் தூக்குற அளவுக்கு அவங்க எங்கே காசை சேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா வைட் ஆங்கிள் அவ்வளோதான், டெலிஃபோட்டோ கிடையாது. 2MP பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவை யாரும் இங்கே கேட்டாங்களா? பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன சாதாரண ப்ரைமரி கேமராவில் எடுத்துகிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மக்களுக்கு என்ன மாற்றிக்க தெரியாதா என்ன? 2MP தான் எடுப்பாங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குன்னு தனி சென்சார் வச்சு அந்த காசு இந்த மாதிரி சில தேவையில்லாத காசெல்லாம் தூக்கி இவங்க ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனில் போட்டிருக்கலாமே. ஏன்னா ஓஎஸ்லாம் என்னடா அவ்வளோ வீடியோலாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓஎஸ் பல சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணும். வீடியோ மட்டும் கிடையாது, நைட் மோட் எடுக்கும்போது கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் கையை ஆட்டிகிட்டு இருந்தால் கூட கேமரா ஆடாமல் நின்று செம்ம ஃபோட்டோ எடுக்கும். இது நிறைய விஷயத்தில் இருக்குது. ஓஎஸ் ரொம்ப முக்கியம்தான். அதை ரிமூவ் பண்ணது சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. செல்ஃபி 16MP IMX471 சென்சார் கொடுத்துருக்காங்க. 50,000க்கு அகெயின் இது சென்சார் ஒத்துக்க முடியாத விஷயம் தான். அவங்களோட OnePlus நாட்லேயே இதை விட இன்னும் நல்ல சென்சார் இருக்குது. ஸோ இன்னும் எத்தனை தடவை தான் இதே சென்சார் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னடா OnePlus இந்த ரோஸ்ட் பண்ணுற நீ அப்படின்னா, இது ரோஸ்டிங்கே கிடையாது, நானே சொல்லிக்கிறேன் தப்பு. பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு புரியல. OnePlus ஓப்போவாக மாறிட்டு இருக்கிறது ரொம்ப கிளியராக எனக்கு தெரியுது. எனக்கு அப்படி மாறக்கூடாதுன்னு தோணுது, அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம கேமராஸ் வரைக்கும் வந்துட்டோமா? இப்போ வேறு என்ன இருக்குது? டிஸ்பிளே பார்த்தாச்சு, கேமரா பார்த்தாச்சு, பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. பேட்டரி அண்ட் சார்ஜிங். பேட்டரி 4500 mAh பேட்டரி, வார்ப் சார்ஜ் 65T சப்போர்ட் இருக்குது. ஸோ 65 வாட் சார்ஜிங் தான், பட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு டூவல் பேட்டரி செட்டப்பு. 2 சின்ன பேட்டரி சேர்ந்து 4500 mAh கொடுக்கும். ஸோ OnePlus 9 இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 15 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, இந்தியனில் கிடையாது. ஸோ வெளில எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரிலாம் கட் டவுன் பண்ணக்கூடாதுன்றதும் ஒரு பாயிண்ட் தான். ஸோ இவ்வளவும் வந்த பிறகும் இந்த ஃபோன் 50,000 ரூபாய்க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க தூக்குனது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்தையும். இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தடவை டிசைன் நடுவில் OnePlus ஃபோன்ஸ் அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் டூவல் கிளாஸ் ஃபினிஷ் ஃப்ரண்ட்டும் பேக்கும், பட் சைடில் பிளாஸ்டிக் இல்லை. இப்போ வந்து சாம்சங் பண்ணதில் தப்பே கிடையாது எனக்கு கேட்டால். சாம்சங் S21 பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், கழுவி ஊற்றிருப்பேன், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க 70,000 ரூபாய்க்கு போய் பிளாஸ்டிக் பேக் தரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எனக்கு இப்போ ரைட்டாக போடுது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் ஃப்ரேமை கொடுத்துட்டு பிளாஸ்டிக் பேக் கொடுத்தாங்க. அதுவும் மட்டமான பிளாஸ்டிக் தரல, ஒரு நல்ல பிளாஸ்டிக் தந்திருக்காங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பக்கமும் கிளாஸ் தந்துடுறாங்க. ஸோ கையில் ப்ரீமியமாக இருக்கும், பட் நடுவில் பிளாஸ்டிக் வைக்கிறாங்க. இதில் என்னன்னா உனக்கு மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜெரிரிக் எவ்ரிதிங் இன்னும் இந்த டெஸ்ட் பண்ணலை. மோஸ்ட் ப்ராபப்லி அவர் OnePlus 9க்கு பென் டெஸ்ட் பண்ணால் உடஞ்சிரும், அதான் நான் சொல்லுவேன். அவரோட ஜெரிரிக் எவ்ரிதிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 பக்கமும் கிளாஸ் நடுவில் பிளாஸ்டிக்னு இருக்க முக்கால்வாசி ஃபோனு பாதியாக உடஞ்சி போயிடும். ரீசெண்டாக ROG Phone 5 அந்த கேஸ் கிடையாது, அதில் மெட்டல், அதான் அது ஏன் உடஞ்சிதுன்னு அவர் வேறு ரீசன் சொன்னார். எக்ஸாம்பிள் நல்லா சொல்ல முடியும். Redmi Note 7 இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் OnePlus நாடும் அதே கதை தான். அது உடஞ்சதுக்கு காரணம் 2 பக்கமும் கிளாஸ் நடுவில் பிளாஸ்டிக். ஸோ இந்த காம்பினேஷன் 50,000 ரூபாயில் கொடுக்குறது ரொம்ப தப்பு. S21 பேக் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டர்டியான ஒரு ஃபோன். பட் ஏன் இப்படி வந்து OnePlus என்ன மாதிரி ஒரு ஆளை போயிட்டு சாம்சங்கை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு OnePlus-ஐ பற்றி தப்பாக பேசுகிற அளவுக்கு மாறிட்டாங்கன்னு எனக்கு தெரில. OnePlus கம்பேக் அஸ் OnePlus, do not come back again as Oppo. இதுதான் என்னால் சொல்ல முடியும். இப்போ இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் ஒரு OnePlus ஃபேன் பாயாக இருந்தீங்கன்னா, ஆக்சிஜன் வாய்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸும் கூட
கேமராஸ்லாம் நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன், பில்ட் குவாலிட்டி நான் சமாளிச்சுப்பேப்பா, நான் நல்லா ஃபோனை பார்த்துப்பேன் அப்படி இருந்ததுன்னா வாங்கலாம். இல்லாட்டி வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோ X60. இதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி, 870 தான் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற எல்லா விஷயத்துலையும் மாஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். விவோலாம் நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், பட் இந்த தடவை விவோ வந்து OnePlus விட நல்லா ஃபோன் விடும்போது என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஸோ அந்த ஃபோன் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் லாட், பை.